மற்றெல்லாம் ஓகே. இந்த போலீஸ் ஆஃபீஸர் ரோலுக்கு யாரை கேட்க போற? நாசர் சார் கேட்கலான்னு இருக்கேன். அவர் மட்டும் அந்த ரோல் கொடுத்துக்கிட்டாரு, சூப்பரா இருக்கும். சூப்பர், கண்டிப்பா ஒத்துப்பார். நமக்கு எல்லாமே அமையும் சந்திரா. ஹீரோயினை தான் தெரியணும், ஒரு தேவதையே கிடைக்கல. அந்த ராஜகுமாரி ட்ரெஸ்ல அவ எப்படி இருந்தா, அழகு, சிரிப்பு, ஸ்டைலு, குட்டி குட்டி எக்ஸ்பிரஷன், டைலாக் டெலிவரி, பின்றா. நீ இன்னும் அவளை பார்க்கவே இல்லை, இவ்வளோ பில்டப் கொடுக்குற. போட்டோவை பார்த்தா போதும்டா, ஜாதகத்தை எழுதிடலாம். நீ வேணா எழுதி வச்சுக்க, அடுத்த சிம்ரனை செதுக்கிட்டு இருக்கோம். சரி வேலை கவனிப்போம். இப்போ ஹீரோயினுக்கு ஹீரோ மேல லவ் வர சீன் சார் நான் சொல்றேன் சார். சீன் சொல்றியா? ஆமா சார். ராத்திரி ஃபுல்லா தூங்காம ஏதோ சீனி வச்சிருக்கான், என்னன்னு தான் கேட்பேன். சார் பூங்குழலி ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கா சார். அப்போ ஹீரோ பின்னாடியே வரான் சார். சாரி. பரவாயில்லைங்க. 5 வயசில் அம்மா அடித்தப்போ கோவம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அடிக்க அம்மா இல்லைன்னு ஏக்கம் வந்துச்சு. இப்போ நீங்கள் நடித்தப்போ என்னை அடிக்கவும் அரவணைக்க ஒருத்தி வந்துட்டான்னு மனசு சொல்லுது. அந்த டயலாக் இன்னொரு வாட்டி சொல்லு. பரவாயில்லைங்க. 5 வயசில் அம்மா அடித்தப்போ கோபம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அடிக்க அம்மா இல்லையேன்னு ஏக்கம் வந்துச்சு. இப்போ நீங்கள் அடித்தப்போ ராத்திரி பூரா தூங்காம இந்த டயலாக் தான் யோசிச்சியா? ஆமாம் சார். இந்த டயலாக் கேட்டு அவளுக்கு லவ் வந்துடுது. ஆமாம் சார். பூங்குழியா, இந்த சீனுக்கு முன்னாடி 2 பேருக்கும் அறிமுகம் ஆயிடுச்சுல. அப்போ அவன் மேலே பூச்சி இருந்தா போய் சொல்ல வேண்டியதானே? அவன் பாட்டு போய் தட்டுவானா? அப்புறம் அடிக்காம என்னடா பண்ணுவா இடியட்? இல்லை சார், இவன் திடீர்னு பின்னாடி தட்டினோன்னே அவள் கன்சீவ் ஆயிடுறா சார். கன்சீவ் ஆயிடலாம் சார். கன்ஃபியூஸ் தான்டா அவன் அப்படி சொல்கிறான். அடுத்த தடவை நல்லா யோசிச்சேன்டா. இன்னொரு வாட்டி நீ நைட் முழிக்கிறத பார்த்தேன். 5 வயசுல அம்மா பங்குனி தமிழுக்கு பங்கு டைரக்டர். வாங்க வாங்க தம்பி, வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. என்ன தம்பி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சாமி சார். என்ன டைரக்டர் சார், நான் அன்னைக்கு இந்த தம்பி பத்தி சொன்னதெல்லாம் நடக்குது இல்ல? தம்பி வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு 10 யானை பலம் வந்துருச்சு. அப்புறம் என்ன என்ன சொல்ற நம்ம சமுத்திரகுமாரி? நல்லா எல்லாம் நல்ல. ஐபோனுக்கு அழகழகா பவுச்சு வாங்குறான், அப்பா அம்மாவை வெளியே தள்ளி கதவை சாத்துறான். பிரமாதம். என்ன முழிக்கிறீங்க? அது ஒண்ணுமில்ல தம்பி. காலையில ஒரு பேப்பர் நியூஸ் படித்தேன். ஒரு தாய் வந்து தன்னுடைய மகன் தன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறான் அப்படின்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா. அது மனசை ரொம்ப பாதிச்சது. அதான் அதை பத்தி எழுதும்போது வார்த்தைகள் சிக்காம திண்டாடிக்கிட்டு இருந்தேன். இப்ப திடீர்னு கிடைச்சிருச்சு, அதான் சொன்னேன். ரொம்ப நல்லா இருக்கியா ஐயா? எப்பவுமே இப்படிதான், 2 விரலுக்காக சாப்பிடாம தூங்காம உழைப்பாரு. ஐயா அந்த 2 வரியை நம்ம படத்துல பயன்படுத்திக்கிறோம். ஏன்னா அந்த வரிக்காகவே வரி விலக்கு கிடைச்சாலும் கிடைக்கும். ஐயா நேரம் நல்லா இருக்கு, இப்பவே கொடுத்துடலாம். அப்படியா? சாமி சொல்லிட்டு அப்புறம் மறுபேச்சது நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுது வெண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்டு குருமனிதன் தாழ்வாழ்க. இன்னைக்கு நாள் நல்லா இருக்குன்னு சாமி சொன்னாங்க, அதான் உங்களை எல்லாம் வர சொன்ன. பிடிங்க, நமக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாரு, முதல்ல நீ வாங்கிக்க. நல்லா ஓஹோன்னு அமோகமா இருக்கணும், நீங்க பெரிய டைரக்டரா வரணும். உட்காருங்க. சந்திரா, அப்புறம் என்ன நல்ல நேரம், இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிருச்சு, எல்லாம் குறைஞ்சு போச்சு பத்தியா? ரொம்ப நேரமா உட்காந்துனா வலிக்குது, நடந்தா சரியா போயிடும். அப்பா, ஐயா எங்க போயிருக்காரு? நேற்று கடலுக்கு போனவர் இன்னும் வரல. அப்படியா? அப்ப டெல்லிக்கு கடிதம் எழுதுற வேண்டிதான். அம்மா, ஐயோ, ஐயா வந்துட்டாரு. அப்படியே சொன்னாங்க, போயிட்டு போடாது. அப்படி
டெய்லி 2 கிலோமீட்டர் ஜாக்கிங் போவேன், யூரின் வரும், பாஸ் பண்ணுவேன். இனிமேல் நான் ஒன்றுடுவேன். ஐயா எங்க இவ்வளவு அவசரமா ஓடுனீங்க? ஒண்ணு கடிக்கிறதுக்கு தான் ஒலிம்பிக்ல வந்த மாதிரி ஓடுனீங்க. அதை விட வேகமா வந்துச்சு. புதிய காட்ட பாத்தியா? சச்சா அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. வேற எப்படியா பேசுறது? ஒன்னாலதான் நாங்க இந்த நிலைமையில இருக்கோம். எங்களை மட்டும் அம்போன்னு தவிக்க விட்டு நீ தப்பிச்சு விட பாக்குறியா? எங்களுக்குலாம் 2 உனக்கு 1. என்னது உசுரியா? என்ன ஒரு சுயநலையா உனக்கு? என்ன சொன்ன? சுயநலமா? வாசல்ல சாணி தெளிக்கிற மாதிரி வார்த்தை அள்ளி தெளிக்காத. நான் எனக்காக ஓடி போனேன். நான் வெளியே போனா உங்களை காப்பாற்ற முடியும்? கிழிச்ச ஐயா வீடு இந்த ஏரியா தாண்டிடுவியா? அதுக்காக ஐயா வந்து இடுப்புல கல்ல கட்டி கடல்ல போற வரைக்கும் வெயிட் பண்ணுவியா? இப்ப உண்மை வெளியே வருது பாத்தியா? இந்த வாகைக்குள்ள பாண்டி நம்பி யாரும் ஏமாந்தது இல்ல. உங்களுக்கு உதவி போய் நான் மாட்டிட்டு இருக்க தெரியுமா? இப்போ சொல்றேன், நாம எல்லாம் ஒத்துமையா இருந்தோம்னா ஐயாவை போட்டு தள்ளிடலாங்கிறியா? சொல்றது கேளுங்க. நாம எல்லாம் ஒண்ணா இருந்தா சீக்கிரம் தப்பிக்கலாம்னு சொன்னேன். சத்தியம், அங்க பாரு கரண்ட் கட் ஆயிடுச்சு. நான்சென்ஸ். பவர் கட் ஆனா என்னையா நல்ல விஷயம்? யோ இளையராஜா முதல் பாட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது கரண்ட் கட் ஆனதா பெரிய அவரே சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி சகுனம் பார்த்தாயே நம்ம இந்த நிலைமையில இருக்கோம். இன்னும் நீ அடங்கலையா? என்ன பேசுற? நீ ஓவர் அப்படியே பேசிட்டு இருக்க. என்ன புண்ணாக்கு மாதிரி பேசிட்டு இருக்க? ஓடி போய் திரும்பி மாதிரி இருந்துட்டு அட்டகாசம் பண்ணாதயா? எஜத்து பிடி பேசாத. நீங்களே அடிச்சு செத்துருங்கடா. ஐயா வந்தா சாவு இன்னும் கொடூரமா இருக்கும். Yes, Swamiji. ஆமா, நம்மளே எங்க வர சொல்லிருக்காரு? நேரம் காலம் ஜாதகம் எதுனா சொல்லுவார். ஓ, இவ்வளோ பேர் வெயிட் பண்றாங்களே, அவர் சொல்றதெல்லாம் பலிக்குமா? சார் 10 சொன்னார்னா 5 நடக்கும். நடந்துச்சுன்னா நம்புவானுங்க, நடக்கலன்னா வேற சாமி தேடி போடுவானுங்க. Mr. Chandran, Swamiji will see you now. நான் உங்களை எதுக்கு வர சொன்னேன்னா, சொல்லுங்க சுவாமி. இன்னைக்கு அதிகாலை 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தம். டேய் எழுந்துடா. இல்ல இல்ல இல்ல, ஆத்தாவோட குரல் அப்படியே என்னை தட்டி எழுப்புச்சு. என்ன ஆத்தான்னு கேட்டேன். மக்களுக்காக சேவை செய்ய மட்டுமாட உன்னை படைச்சேன், கலைக்காக யாருடா சேவை செய்வான்னு என்ன கேட்டா. இப்ப நான் என்ன பண்ணணும்? அது நானும் நல்லா நடிப்பேன். அதான் நம்ம படத்துல பெருசா ஒண்ணு வேணாம், ஒரு 4 சீன் நச்சுன்னு. இந்த மௌனரகம் கார்த்திக், தேவர் மகன் சிவாஜி, இந்த மாதிரி இருந்தா போதும். சரி 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 விடு, இதுக்கே இவ்வளவு அப்செட் ஆற? டேய், அவன் என்ன சொல்லிருந்தாலும் பரவாயில்லடா. மௌனராம் கார்த்தி தேவர் மகன் சிவாஜிங்கிறான். கார்த்திகா? அதுக்கப்புறம் என்ன பண்ண தெரியுமா? ஹே திவ்யா, இது வரமாட்டேன்னு சொன்னேன். எனக்கு 1 மணி நேரம் வெயிட் பண்ணிருக்கேன். உனக்கும் பயம், என்ன பார்த்து பயம். என்னோட சாம் தேவ் பியூட்டி அதை பார்த்து பயம் இல்ல இல்ல. அப்போ காஃபி ஷாப்லாம் அது என்னது இது கையில? ட்ரிக்னாமெட்ரி. இது ரேவதி சார். ஓ, அடி உத திருட்டு இதெல்லாம் விட்டுட்டேன். இப்போ ஒரே ஒரு திருட்டு. என்ன திருட்டுன்னு கேட்கணும். என்ன திருட்டு? ஓ இதயத்தை. கூச்சமே பல்லையாடா? ஓ மை காட். அப்ப தேவர் மகன் ஓ செத்து போ. நான் தடுக்க முடியுமா? எல்லா பயமுள்ளையும் ஒரு அளவுக்கு சாக வேண்டி வந்தேன். வாழ்ற வாழ்க்கை முக்கியத்தை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த வாழ்க்கை மத்தவங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கணும். இன்னைக்கு நான் விதைக்கிறேன், நாளைக்கு நீ பழம் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் ஓ மகன் சாப்பிடுவான், அதுக்கப்புறம் அவன் மகன் சாப்பிடுவான். இதெல்லாம் பார்க்க நான் இருக்க மாட்டேன். ஆனா விதை நான் போட்டது. இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தரோட கடமை. அப்ப நான் போயிட்டு வாரேன்னு சொல்லுங்க. அதே வீட்டுல உங்களுக்கு நிம்மதி. இந்த மரத்துல அப்படியே வேறோட சாட்சி போடாத அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கடைசியா அவனு சொன்னான்டா. இந்த விஷயம் ஐயாவுக்கு தெரிய வேணாம். உங்களுக்கா தோணுன மாதிரி ஐயா முன்னாடி கேளுங்க. என்ன கேட்டா அந்த ஆள் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுதான் நல்லது. அட்ஜஸ்ட்னா இவனை தூக்கிட்டு அவனை போடுன்னு சொல்லுவான். ஓகேவா? அவனுக்கு எந்த ரோல் கொடுக்குதுன்னு தான் யோசிக்கிறேன். சார் இந்த டேடி டேய், இந்த வாத்தியார் ரோலை கொடுத்து தொலைவோம். மொத்தம் 5 சீன் வரும். മാനസമൈനേ വരൂ മധുരം നുള്ളി വരൂ നിന്നരുമപ്പൂവാടി നീ തേടുവതാരേ ആരേ. சம்பவம் என்னன்னு ஏரியாவில் இருக்கிற சின்ன பசங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்குது, ஹீரோக்கு மட்டும் தெரியவே இல்லைண்ணா. அது ஏதோ கவனிக்கல விட மாஞ்சா.
ஹீரோ அங்கேயே இருக்கான்றீங்க அப்புறம் நடந்த விஷயம் எதுவுமே அவனுக்கு தெரியலன்னா எப்படி சார்? நேரா வரும்போது எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் சொல்லிட்டு அடுத்த சீன் போயிடுவோம். சார் சினிமாவில் ஆடியன்ஸை ஏமாத்தலாம் ஆனால் பொய் சொல்லக்கூடாது, புரிஞ்சுதா? அவனை கேட்குறிய நீ ஏன் சொல்லு. அதாவது சார் இப்போ நான் உனக்கு துப்பாக்கியில் சுடுறேன், நீ டைவ் வச்சு எஸ்கேப் ஆகுற. 6 வாட்டி சுடுறேன், 6 வாட்டி நீ எஸ்கேப் ஆகலாம். ஆனால் அந்த புல்லட்டை பல்லால கடிச்சு துப்பக்கூடாது, அது மேட்ரு. என் ஃபேன்ஸுக்கு பிடிக்குமே. தலை கீழே நின்னாலும் நீ தலையாக முடியாது, மூடு. ஓகே. அப்புறம் சார் நம்ம படத்துல ஒரு சீனு, ஹீரோயினோட அப்பா ஒரு ஃப்ரெண்டு நடந்து போறாங்க, அப்ப வானம் இருட்டு சின்னதா தூரல் போட ஆரம்பிக்குது. அப்ப ஹீரோயினோட அப்பா ஒரு டைலாக் சொல்லுவாரு, இதெல்லாம் ஒரு மழையான்னு கேக்குறாரு. ஐயா ரொம்ப சப்பையாகுதே சார். இப்படி கேட்டா எப்படி சார் இருக்கும்? எப்படி? அட இதெல்லாம் ஒரு மழையாடா, மாமியார் சத்துக்கு மருமக வேற மாதிரி. சூப்பர் மாஞ்சா, நல்லா இல்ல சார். மாஞ்சா யூ ஆர் a born writer மாஞ்சா. தேங்க்யூ சார். சந்திரா சூப்பர் மேட்ரு. ஒரு நிமிஷம் இப்படி வரியா? நீ போ வர. என்ன சந்திரா என்னடா நடக்குதுங்க? அவங்க கூட டிஸ்கஷன். மாஞ்சா ஒரு சூப்பர் ரைட்டர். சாதாரணமா இதெல்லாம் ஒரு மழையாங்கிறதையே இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்குறான்பா. அவனை நாம யூஸ் பண்ணிக்கலாம்னு தோணுது. ஏன் பேசாம அவனே டைரக்டர் ஆக்கிருக்கலாம்? என்னப்பா இப்படி சொல்ற? ஏன் நாங்க ஏதாவது சீன் சொல்லி நல்லா இருந்தா வச்சுக்க மாட்டியா? அவனுக்கு தோணுது அவன் சொல்றான், நல்லா இருந்தா வச்சுக்க. அதுக்காக நீ அவனும் ஒண்ணா? அனுபவம்னு ஒன்று இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் நைட்ல அனுபவத்துக்கு மரியாதை கிடையாது. டேய் இப்படி வரவன் போறவன் கருத்து சொல்லிட்டு அப்புறம் கிரியேட்டருக்கு என்னடா மரியாதை? இங்க பாரு சந்திரா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அது நமக்கு சூட் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஐயா ம் ஐயா சொல்லுங்கய்யா. சரிங்க வந்துடுறேன். ஒரு நல்ல செய்தியை உங்கள்கிட்ட சொல்றதுக்காக தான் உங்களை நேரில் வர சொன்னேன். நாளைக்கு பாப்பா வர்றா. காலையில சரியா 11 மணிக்கு பாப்பா உங்க இடத்துக்கு வந்துரும். நாளைக்கு உங்க ரிஹர்சல் வச்சுக்கங்க. ரொம்ப சந்தோஷங்கய்யா. நாங்க எல்லாம் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். தம்பி, என்ன நெய்தல் ஜெயராமன் சொன்னா கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா ஐயா அப்படின்னு சொன்னாக்க இங்க உள்ளவங்க எல்லாருக்கும் தெரியும். எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, கௌரவம் இருக்கு. நீங்க என் பொண்ணை திரையில கௌரவமா காட்டுவீங்கன்னு நம்புறேன். அந்த கவலையே உங்களுக்கு வேணாம். பூங்கொழி ஒரு கம்பீரமான கண்ணியமான கேரக்டர். ரொம்ப சந்தோஷம் தம்பி, ரொம்ப சந்தோஷம். அது என் மகளுக்கு வந்து இந்த பள்ளி நாடகங்கள்ல எல்லாம் நடிச்சு நல்ல அனுபவம் இருக்கு. அவங்க அம்மா மாதிரியே அவளுக்கு அந்த பாட்டு நடனம் இதுல எல்லாம் வந்து ரொம்ப ஆர்வம் அதிகம். நீங்க நல்லா நடிக்க வைங்க. நீங்க எப்ப ரெடின்னு சொல்றீங்களோ அப்பவே படப்பிடிப்பு ஆரம்பிக்கலாம். சரிங்க. ஐயாட்ட அந்த விஷயத்தை பத்தி பேசுற. என்ன தம்பி எதை காதை கிடைக்கிறாங்களே, என்னது? இல்லையா, நம்ம கதையில ஒரு வாத்தியார் ரோல். என்ன தயங்காம கேளுங்க. யார் எவ்வளவு பெரிய நடிகரா இருந்தாலும் கூட்டிட்டு வந்துடலாம், சொல்லுங்க. நம்ம சாமியை பண்ண வைக்கலான்னு ஒரு. எது சாமி? என்னங்க அவரை போய் நடிக்க சொல்றீங்க? அவர் சாமிங்க. உங்களுக்கு தான் அவர் சாமி, எங்களுக்கு அவர் அரவிந்த் சாமி. அவருக்குள்ள ஒரு கோடமாக்குமே குத்த வச்சு உட்காந்துருக்கியா? என்ன சாமி, தம்பி எல்லாம் பிரியப்பட்டு கேக்குறாங்க, சரின்னு சொல்லுங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நான் ஏதோ ஆத்தா கட் நோயில போயிட்டு இருக்கேன். நமக்கு எதுக்குங்க தம்பி இந்த ஆக்டிங்களா? நீங்க வேணா ஐயா கைய குளிக்க ஆத்தாட்ட கேட்டு பாருங்க, கண்டிப்பா ஓகேன்னு சொல்லுவாங்க. சாமி, தம்பிங்க எல்லாம் இவ்வளவு தூரம் கேக்குறாங்கல்ல, சரின்னு சொல்லுங்க. இல்ல நீங்க முடியாதுட்டீங்கன்னா அப்புறம் நாங்க பிரகாஷ் ராஜ், நாசர் இவங்கள தான் கேட்கணும். சாமிக்கு உடன்பாடு இல்லைன்னா விட்டுடலாம். ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க எல்லாம் அவ்வளவு தூரம் சொல்றீங்களே, பண்ணலாம். இல்ல சாமி உங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா பண்ணலாம், எங்களுக்காக வேண்டாம். தம்பி, உங்களை மாதிரி ஆட்களுக்குலாம் உங்க மனசுதான் எஜமா. ஆனா என்ன மாதிரி முற்றும் திறந்த மனசுக்கு நான் தான் எஜமா. ஐயோ, உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு இருந்தா அறிவு கண்கள் அப்படியே விரிஞ்சிரும் போல இருக்கு. நான் மறுபடியும் ஒரு தடவை வந்து உங்க ரோலை எல்லாரும் எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க வாங்க, நல்லபடியா போயிட்டு வாங்க. வரேன் சாமி. ஆனா ஒரு விஷயம் வச்சு சாமி பிரமாதமா நடிக்கிறான். அந்தால விடுறா, நாளைக்கு நம்ம பூங்குழி வரா. கொடு 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 கொடு. என்ன சீனை கேட்டா என்ன சீனை தர? எப்படா ஒரே நாள்ல இவ்வளவு தப்பு பண்ற? நான் காலையில சீக்கிரமா எழுந்திரிச்சிடுறேன் சார். என்ன கேட்டா என்ன பேசுற? ஏன் சார் கோவப்படுறீங்க? நான் நைட் லேட்டா படுத்துட்டேன். சாரி சார். நீ சாரி கேட்கற, சாரி கேட்டா உன்னை சாரி. ஏய் சாரிடா, எங்கடா வந்து படுத்துர்க்க? வெறுத்துக்கிட்டு இருக்கேன் சார். நான் உன்னை வெறுத்துக்கிட்டு இருக்கேன். நோ ப்ராப்ளம் சார். உங்களுக்கு இதுல தான் டைலாக் கம்மி. ஃபர்ஸ்ட் ரிஹர்சலுக்கு இதை வச்சுக்கலாம். சார் இந்த சீன்ல ஒரு டைலாக். என்ன டைலாக்? அதான் சார், ஜெகன் பூங்குழலியாண்ட சொல்லுவானே, சாப்பாடு பந்தி. ஆமா, எதரா சொல்? இந்த டைலாக்.
பசியில் இருக்கிறவங்க பந்தியில் உட்கார வச்சு பாதியில் எழுந்திருக்க சொன்னா எப்படின்னு இருக்கு? ரொம்ப பழசாக சார். என்ன பழசு? இன்னைக்கு படம் பார்க்குறோம்லாம் யூத்து, அவனாண்ட போய் பந்தி குந்தினா எப்படி சார்? ஆமாம் சார், நான் கூட போன மாதம் ஒரு கல்யாணத்தில் பொக்கே தான் சார் சாப்பிட்டேன். பொக்கேயா? ஏய் பொஃபே என்னடா அப்படி சொல்கிறான்? இதெல்லாம் உனக்கு எப்படிடா புரியுது? நான் ஒரு வழியாக அவன் இங்கிலீஷ் செட் ஆகிட்டேன் விட. சரி மஞ்சா, இதை வேற எப்படி சொல்லாங்கிற? இப்படி சொல்லாமா சார்? பொங்கொழி, நான் சரியாக சாப்பிட்டு தூங்கி 10 நாள் ஆச்சு. செத்து போன ஃப்ரெண்டோட பேரை செல்ஃபோன்லேருந்து அழிக்கும் போது மனசில் ஒரு பாரம் வருமே, அதே மாதிரி இருக்கு. ஹே சூப்பர். என்னடா சூப்பர்? ஆமா சந்திரா, போன வருஷம் என் ஃப்ரெண்டு ஆக்சிடென்ட்ல செட்டான். இன்னி வரைக்கும் அவன் பேரை என் மொபைல்லேருந்து டெலீட் பண்ணாம இருக்கேன். மாஞ்சா சொன்னதும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுடா. இட்ஸ் so ரியல் அண்ட் ட்ரெண்டி. எனக்கும் அதே ஃபீலிங் தான்டா. இந்த டயலாக் அப்படியே கண்ணுக்குள்ள பூந்து நெஞ்ச தொடுறா. என்ன டைலாக் இது? செத்து போன செல்ஃபோனு? செத்து போன ஃப்ரெண்டோட பேரை செல்ஃபோன்லேருந்து அழிக்கும் போது. இல்லை வேற ஏதாவது சேர்க்கணுமா? வேணாம் சார், ரொம்ப கொஞ்சம் குழந்தைய கொண்டு வேணாம். நீ ஏதாவது சேர்க்குறியா? சூப்பரா இருக்கு இதுவே. இதை ஜெகன்ட்ட கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்லு, எப்படின்னு தப்பா தான் சொல்லுவோம். சார், செத்து போன ஃப்ரெண்டோட பேரை செல்ஃபோன் அடிக்கும் போது மனசுல ஒரு பாரம் வருமே, அதே மாதிரி இருக்கு சார். டேய், அந்த பொண்ணு வந்தோன்னா நம்பர் வாங்கி வச்சுக்கோ. கொஞ்சம் அவ அம்மா நம்பரையும் வாங்கி வச்சுக்கோ. டெய்லி அவள் ப்ரோக்ராம் சொல்கிறது அவங்கள தான், புரிஞ்சுதா? Okay, sir. ஏதாவது சொதப்புன மறுபடியும் அல்வா கண்டு அனுப்பிச்சுடுவேன். சரி சார். ஏய், இங்க பாருங்க. என்னடா இதெல்லாம்? அது ஹீரோயின் வரும்போது கொஞ்சம் கௌரவமாக இருக்கும்ல. நாம என்ன பில்லாவா எடுக்கிறோம்? நல்லா இல்லையா சார்? 5 ஸ்டார் ரோட்டில் பழைய சொருதிங்க வந்த மாதிரி இருக்கு. அப்படியா? லேகியம் வைக்கிற டாக்டர் மாதிரி இருக்கு. டேய், 48 நாள் இந்த மருந்தை பல்லுல படாம சாப்பிட்டா சொல்லு. 48 நாள் இந்த மருந்தை பல்லுல படாம சாப்பிட்டோம். கன்ஃபார்ம்டா. நீ ஒன்றும் சொல்லியா? மகா கேவலமா இருக்கு. மகா பச்சப்பா பேசத்த. ஏய், நான் சொன்னது உன் கெட்டப்ப. தேங்க்யூ, பட் மகா will like it. இவனை கொஞ்சம் வாட்ச் பண்ணுண்டா. ஏன்டா? வெயில் காலத்தில் கோட்டு போடுறவனையும் வீட்டுக்கு போனோன்னா வாட்ஸ்அப் ஆஃப் பண்ணுறவனையும் நம்பவே கூடாது. ஓஹோ. சார், மகா சார், ஐயோ சார், மகா சார். மகா தானே வரா, உனக்கே வலிப்பு வருது. என்னண்ணே, ஹீரோயின் கொஞ்சம் குண்டா இருக்காங்க. ஏய், அது அவங்க அம்மாடா. ஏய் இடியட், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். வணக்கம் சார். வணக்கங்க. மகா, சாரதாமா டைரக்டர். வணக்கம் சார். வணக்கம். இளங்கோ. ஹலோ. ஸ்டீஃபன். கார்த்திக். ஹலோ. ஹாய், ஐம் ஜெகன், ஃபிலிம் ஆஃப் த ஹீரோ. சாரி, ஹீரோ ஆஃப் த ஃபிலிம். ஹாய். ஹாய். ஏய், உள்ளே கூட்டு போ. வாங்க மேடம். போமா. வாங்கம்மா, நீங்களும் உள்ள. இல்லப்பா, நான் உள்ள வந்தா அவ ரொம்ப கூச்சப்படுவா. நான் இப்படியே கிளம்புறேன். சரிங்கம்மா. அப்புறம் சாப்பாடுலாம் பரவாயில்லையா? ஐயோ, என்னம்மா இப்படி கேட்டீங்க? அம்மா, உங்க சமையலுக்கு நாங்கெல்லாம் அடிமைகள். உங்களுக்கு மோதிரம் மட்டும் போட்டா பத்தாது, குறைந்தபட்சம் இந்த கைக்கு ஒரு கல்யாண், அந்த கைக்கு ஒரு ஜாய் ஆலுகாஸ் போடணும். சரிப்பா. மகா ரொம்ப செல்லமா வளர்ந்த பொண்ணு, கொஞ்சம் நல்லா பத்திரமா பாத்துக்குங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அபிநானன் படத்துல பிரகாஷ் திருச்சாவை பாத்துக்கிட்ட மாதிரியே பாத்துப்போம். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, நான் கிளம்புறேன். அம்மா ஒரு நிமிஷம். அன்னைக்கு அந்த இறால முருங்காலாம் போட்டு அவியல் மாதிரி ஒண்ணு பண்ணிருந்தீங்க இல்லையா, சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் அது வரவே இல்லை. நைட்டு நான் கொடுத்து அனுப்புறேன். Thanksமா. எல்லாருக்கும் போயிட்டு வரேன். ம். ஏன்டா இப்படி சீப்பா பிஹேவ் பண்ற? கேட்கறது மட்டும் தான் நான், மற்றபடி வயிற்று நக்கிறதெல்லாம் நீ தான். சரி. என்ன ஒரு அன்பு, என்ன ஒரு பணிவு. அதான் அவங்க சமையல் அவ்வளவு நல்லா இருக்கா? அது வெறும் சமையல் இல்லடா, பாசத்தை சோறாக்கி, பந்தத்தை குழம்பாக்கி, நேசத்தை ரசமாக்கி. உள்ளியா? ஒரு நிமிஷம் உள்ள போங்க. தேங்க்யூ சார். ஏய், என்னடா குரல் ஒரு மாதிரி இருக்கு? அது நைட் எல்லாம் மொட்டை மாடியில் உட்காந்து உன் குரல் இல்லடா, அந்த பொண்ணோட குரல் சொன்ன. குரலை விடுறா. அது நம்ம குரல் வரைக்கும் அப்படியே டப்பிங்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா அவளோட நடை உடை பாவனையை பாத்தியா? கலையரசி பெத்த இளவரசிடா. குரல் தான் ரேஷன் கடை அரிசி மாதிரி இருக்கு. டேய், என்னடா இது? டைட்டிலே மாத்தி எழுதிருக்க. சாரி சார், ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸ்பெல்லிங்கா? டேய், மீனிங்கே மாறுதுடா. டேய் போ. ஏம்மா, சின்ன வயசுலேருந்தே நடிப்புனா ரொம்ப இன்ட்ரெஸ்டா? ஆமா சார். வெரி குட். ஸ்கூலில் காலேஜ்லாம் ஏதாவது நடிச்சிருக்கியாம்மா? நடிச்சிருக்கேன் சார். ஓ, இப்போ ஏதாவது சின்னதாக நடிச்சு காட்ட முடியுமா? ஓகே சார். 1 2 3 4 5 6 7 8. ரெடி சார். ஆக்ஷன்.
மன்னர் அழைக்கிறார். அவ்வளவுதான் சார். மொத்த டைலாக் அவ்வளவுதானா? ஆமா சார். பரவாயில்ல. இந்த பாட்டு டான்ஸ் இதெல்லாம் சார் நான் பாடிக்கிட்டே ஆடுவேன் சார். ஸ்ருதிஹாசன் மார்க்கெட் அவுட் எழுதி வச்சுக்க. எங்கம்மா ஏதாவது டான்ஸு? எப்படி தயாராகிற பத்தியா? மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்கணுமா இல்லை பாம்பு குஞ்சுக்கு தான் பால் குடிக்க கற்றுக் கொடுக்கணுமா? ஏய் தப்ப, பாம்பு குஞ்சு கிடையாதா, குட்டியா? ரெடி சார். ஓகேம்மா, ஆக்ஷன். நேரு மாமா ஒரு நாள் அங்கு வந்திருந்தாராம். ரோஜா மலரை எடுத்து மார்பில் சூடிக் கொண்டாராம். நல்ல மனம் கொண்ட. ஓகேம்மா சும்மா தெரிஞ்சுக்கலாம் கேட்டேன் சார். அப்புறம் சின்ன சின்ன பூனையாம் பாட்டுக்கும் ஆடி இருக்கேன் சார். அது என்ன பாட்டு? சின்ன சின்ன பூனையாம் செல்லமான பூனையாம் பால் குடிக்கும் பூனையாம் பாசமான பூனையாம். போதுமா? நாம அப்படியே ரிஹர்சல் போலாம். கார்த்திக், மகா கூட்டு போய் டைலாக் சொல்லி கொடு. நேரு மாமா ஒரு நாள் அங்கு வந்திருந்தாராம். சாரி மச்சி. என்னடா இது? என்னது? என்னடா பயமா இருக்குடா. கூச்சப்படாம நடிச்சு காமிச்சால அந்த ஆர்வம் தானே முக்கியம். தேத்திலாங்கிறியா? தேசிய விருதே வாங்கலாம். இன்னைக்கு டாப் ஸ்டாரா இருக்கிற நர்மதா எடுத்துக்க. அவளோட முதல் படத்துல நான் ஒர்க் பண்ணிருக்கேன். அப்பெல்லாம் ஒண்ணுமே வராது அவளுக்கு. அவளுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒண்ணுமே வரலையே. சரி, தப்பான உதாரணத்தை சொல்லிட்டேன். இப்ப கிழக்கே போகும் ரயில்ல நடிச்ச ராதிகா தானே கிழக்கு சிமில நடிச்சாங்க. எப்படி? அவளும் வெயிட் பண்ண சொல்றியா? மச்சி, தீவிரமா ரிஹர்சல்ஸ் கொடுக்குறோம். அவளுக்குள்ள புதஞ்சிருக்கிற அத்தனை திறமைகளையும் வேரோட புட்டுங்கி வெளியே கொண்டு வரோம். வெள்ளத்தனைய மலர் நீட்டம். முன்னெல்லாம் முழு குரலையும் சொன்னா தான் மோட்டிவேட் ஆவான். இப்ப முதலடியிலேயே மோட்டிவேட் ஆயிட்டானே.